அனைவருக்கும் ராஜ் மலரின் அன்பான வணக்கங்கள். எஸ், யூ ஆர் ஆல் கிரேட். இப்போ நம்மளுடைய பயணம் எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்கே போகிறோம் இல்லை, நீங்கள் என்னோட பயணிக்க போகிறீங்க. பழைய குற்றாலம். ஒரு வாரமாக நல்ல மழை, அருவிகளில் தண்ணி அதிகமாக வந்ததுனால குளிக்க ஒரு 6 நாளாக தடை விதிச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் தடை நீங்கி பழைய குற்றாலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அம்பாசமுத்திரத்துலேருந்து போய்கிட்டு இருக்கிறோம். அம்பாசமுத்திரம் டு பழைய குற்றாலம் ரோடு பாருங்கள், என்ன அருமையாக இருக்குது, என்ன இயற்கையான அழகு, வளம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட பகுதி அப்படியே கிளியராக தெரியுது. அந்த மலையடி வாரம் ஒட்டி போகிறோம். அருமையான சூழல். லேசாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. சில இடங்களில் மழை இல்லை, நிறுத்தி இருக்குது. இந்த 2 பக்கமும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். பழைய குற்றாலத்துக்கு முன்னாடி நிறைய இப்போ ரிசார்ட் மாதிரி நிறைய தங்கும் விடுதிகள் வந்துருச்சு. ஏராளமான தங்கும் விடுதிகள், காட்டேஜஸ்ஸு எல்லாமே இருக்குது. ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் கூட அங்கே போய் தங்கியிருந்துருக்கோம். பிரமாதமான காட்டேஜு, ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஒரு நாள் வாடகையே 4000 ரூபா. எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். பயணம்ங்கிறது பயணம் மட்டும் இல்லை, அந்த பயணத்தை நோக்கி போகிற பயணமும் ஒரு அருமையான அனுபவம் தான். இடையில நிறுத்தி அப்படியே ஒரு டீ, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, திரும்ப அந்த காரில் பயணிக்கிறது, ஒரு தேடுதலை நோக்கிய பயணம். பழைய குற்றாலத்தில் எவ்வளவு தண்ணி விழும் என்னன்னு ஒரு இமேஜினேஷனே கிடையாது. போனால் தான் தெரியும் எவ்வளோ தண்ணி விழுது, எப்படி குளிக்கப்பட்டு போகிறாங்க என்ன அப்படிங்கிறது எல்லாமே. அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு போய்கிட்டு இருக்கிறோம். நான், என் பேரன், என் ஒய்ஃபு, மருமகனோடு போகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை தெரியுது பாருங்கள். வயல்வெளிகள் வந்து பச்சை பசேர்னு புல் முளைச்ச மாதிரி இருக்குது, க்ரீஸாக. கிளைமேட்டும் போகும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப வெயிலும் இல்லை, அதே நேரத்தில் ஒரு அருமையான இதமான சூழல் இருந்தது. முந்தி மாதிரி பழைய குற்றாலத்துக்கு டைரெக்டாக அங்கே போயெல்லாம் கார் நிறுத்த முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கார் நிறுத்துறதுக்கு பெரிய அளவில் பார்க்கிங் இருக்குது. ஸோ அதுக்கு யூ ஹேவ் டு பே பண்ணிவிட்டு நம்ம காரை நிறுத்திட்டு நடந்து போகிறவங்க போகலாம், இல்லையா ஆட்டோவில் போகணுன்னா போகலாம். ஆட்டோ வந்து 100 ரூபா. நல்ல ஏற்றமாக இருக்கிறனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாலாம் நடக்க முடியாது. அதனால் 100 ரூபா விட்டான், ஆட்டோ கொண்டாந்து கரெக்டாக விட்டுட்டான். தண்ணி பாருங்கள், இப்போயே எவ்வளோ விழுது பாருங்கள். அப்போ நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எம்பிட்டு தண்ணி விழுந்துருக்கும் பாருங்கள். அந்த பழைய குற்றாலத்தில் அந்த கட் பண்ணியிருக்கிற அந்த அகலம் ஃபுல்லாக தண்ணி விழும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இறங்கி 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 தவழ்ந்து அது குதித்து வருது பாருங்கள். பயங்கர சில்னஸ். 2வது ஃப்ரெஷ்ஷு தண்ணி, அப்படியே தேன் மாதிரி இனிப்பாக இருக்குது. வெளியே குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறமே ஒரு சில்லுன்னு இருக்குது. கீழே ஆள்கள்லாம் இருக்கிறாங்க, நான் அவங்கள கவர் பண்ணலை. இப்போ ஃபால்ஸுக்கு கீழே ஆட்கள் ஃபுல்லாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பயங்கர க்ரௌடு. ஏறத்தாழ ஒரு 300 கார் இருக்கும், ஒரு 50-60 ஆட்டோ இருக்கும்.
எல்லாம் ஃபேமிலியாக பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இன்றைக்கி தண்ணி திறந்து விட்டுட்டாங்க, குளிக்கலான்னு சொன்ன உடனே மக்களோட கூட்டம் அலையும் போது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு 5 மணி வரைக்கும் தான் அலவுடு. 5 மணிக்கு மேலே வர்றவங்க வந்து புது குற்றாலம், செயின்ட் ஃபால்ஸு இல்லைன்னா ஐந்தருவி தான் போகணும். இங்கே குளிக்க அலவுடு கிடையாது. தண்ணியை மேலே அடிக்கிற அடி பார்த்தீங்கன்னா சும்மா செல்லுன்னு அம்மா என்ன ஆனந்தம், என்ன சுகம். வெளியே வரவே மனசு இல்லை. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் தண்ணி எப்படி விழுந்து அப்படி கவிழ்ந்து வந்துட்டாங்க. கொஞ்சம் இறைச்சலாக தான் இருக்கும். ஏன்னா இயற்கையோட சவுண்டையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் அந்த சவுண்டை அப்படியே விட்டுட்டாங்க. ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு தனியாக இடங்கள் இருக்குது. திரும்ப மழை பெய்வதற்கான ஒரு சூழல் அப்படியே மேகமூட்டம் மூடி ஒரு ரம்மியமாக இருக்குது. ஒரு மாலை டைம் வந்து 5 மணி ஆக போகுது, 4:30 மணி. 5 மணிக்கெல்லாம் வந்து போலீஸ்கார் எல்லாத்தையும் வெளியே வர சொல்லிட்டார். இந்த தண்ணி தெரியுதில்ல, அதுக்கு கீழே ஆட்கள் இருக்காங்க, ஃபுல்லாக குளிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப க்ரௌடு. ஒரு அருமையான அனுபவம், அருமையான ஒரு சூழல். இன்றைக்கி தான் தண்ணி திறந்து வச்சுருக்காங்க போன அன்னைக்கு. ஆல்ரெடி ஒரு வாரமாக தண்ணி குளிக்கிறதுக்கு க்ரௌட் இல்லை. இன்றைக்கி எவ்வளோ தண்ணினா இப்போ எப்போ வந்திருக்கும் பாருங்கள். இப்போ ஜூன்லேருந்து தான் இனிமேல் சீசன் ஆரம்பம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் இந்த சீசன் இருக்கும். அப்படியே குளிச்சுன்னு மழை பெய்யும். அப்படியே அருமையாக தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கும். இங்கே தங்கி இருந்தாங்கன்னா 3 தடவை 4 தடவை கூட குளிக்கலாம் மாறி மாறி. மெயின் ஃபால்ஸு, பைந்தருவி, இந்த மாதிரி பழைய குற்றாலத்துக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் மிஞ்சி காலம் அப்படி பண்ணியிருக்கோம். எல்லாம் சாப்பிட, வண்டியில் ஏற, 3 அருவிக்கு மாறி குளிச்சுட்டு திரும்ப சாப்பிட, திரும்ப குளிக்க, சாப்பிட, அந்த மாதிரி இருந்த காலமெல்லாம் ஒரு காலம். இப்போ குளிர் அதிகமாக தெரியுது. புகை இருந்தாலும் குளிர் அதிகம், தண்ணியோட சில்னஸ் அதிகம். அங்கேருந்து விழுந்து போகிற தண்ணியே கீழே ஒரு ஃபால்ஸ் மாதிரி தெரிவாங்க. 1, 2, 3, 4 ஃபால்ஸ் இருக்குது. பட் இப்போ இங்கெல்லாம் அலவுடு கிடையாது, உள்ளே போகவே முடியாது. பெரிய கிரில் வச்சு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டாங்க. குரங்கு கூட உள்ளே போக முடியாது. நிறைய குரங்குகள் இருக்குது. அங்கி பையை எதுவும் கொண்டு போனோன்னா பையை பிடிக்க வருது. என்ன பிடிக்கிட்டு போயிடுது. அவ்வளோ தீவிரமாக இருக்குது குரங்குகள். குற்றாலத்தில் ஒரு விசேஷமே குரங்குகள் தான். எல்லா இடங்களையும் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் என்ன வேகமாக போயிடுவாங்க ஸ்கூல்னு. வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்கும் என் அன்பான நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ராஜ் மலர். பழைய குற்றாலம், ஆனால் புது தண்ணீர். Thank you.